முதல்ல வந்து இது எழுதப்பட்டதான் சார். முதல்ல என்ன எழுதியிருக்காங்களோ அதுதான் ஒன்று. ரெண்டாவது வந்து அது ஒரு பேப்பரில் இருக்கிறத ஒரு ஆக்டர் எவ்வளோ தூரம் புரிஞ்சுக்கிறாங்களோ அதுக்கப்புறம் தான் அதில் வந்து சரி. டைரக்டர் சொன்ன மாதிரி, என் கூட இருக்க நிறைய பேர் நடிக்கும்போது சொன்ன மாதிரி, இது பார்க்கறதுக்கும் சரி ரொம்ப நிஜமாக இருக்குது. சண்டை போடும்போது சரி, கொஞ்சிக்கும் போதும் சரி, இல்லை ஒருத்தர் மிஸ் பண்ணிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, அது அந்த பேப்பரில் இருக்கிறத அதோட ஃபீலை எங்கள் டைரக்டர் என்னவா நினச்சி எழுதினாருங்கிறத ஒரு ஆக்டர் புரிஞ்சிக்கும் போது அதுக்கு உயிர் வருதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ அதை ரொம்ப பண்ணக்கூடிய ஜகஜால கில்லாடி வந்து நித்யா மேனன். ஸோ வாழ்த்துக்கள். ட்ரெய்லர் ரொம்ப ப்ராமிசிங்காக இருந்தது. வாழ்த்துக்கள். இல்லை வந்து என்ன சார், பரோட்டா எப்படி செய்யணும்னு சொல்லியிருக்கேன் சார். ஆமாம், அந்த சுவையாக இருக்கும், பார்த்து சாப்பிடுங்க, பத்திரமா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் சார். கவலைப்படாதீங்க, நீங்கள் சொன்னதை ஞாபகம் இருக்குது சார். அதனால் இல்லை, சாப்பிட்றது உங்கள் இஷ்டம், விற்கிறது எங்கள் வேலை. உங்கள் உடம்புல உங்களுக்கு அக்கறைலாம் எங்களுக்கு எதுக்கு அக்கறை சொல்லுங்கள் பார்ப்போம், இல்லையா? உங்களுக்கு எல்லாத்த பற்றியும் ஒரு பக்கம் உருட்டுகள் இருந்தாலும் ஒரு பக்கம் வந்து அதோட அவேர்னஸும் அது இருக்குது. அது சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னு. வயிற்றுக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு இன்ஸ்டாவில் ஒன்று பார்த்தேன் சார். வயிற்றுக்குள்ளே நீங்கள் கண்டது போட்டு அமைச்சுன்னா வயிற்றுக்குள்ளே இருக்கிற சாப்பாட்டுக்கும் வயிற்றுக்கு நடக்கிற இன்ட்ராக்ஷன்ஸ்லாம் ஒருத்தன் வீடியோ பண்ணியிருப்பான். அவர் பேர் மறந்துட்டேன் நான். ஒன்றுனா அதுக்கு மேலே கூல்ட்ரிங்க்ஸை குடிச்சு, அதுக்கு மேலே சிகரெட்டை பிடிச்சி உள்ளே வந்து அது வயிற்றுக்குள்ள என்ன நடக்குதுன்னு இன்ட்ராக்ஷன்லாம் ஒரு இன்ஸ்டாவில் ஒரு வீடியோ பார்த்தேன். ஸோ இப்போ வந்து நிறைய அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறாங்க உங்களுக்கு எல்லாத்த பற்றியும். அவர் வந்து பேசினார், ஒரு ஊரில் வந்து ஏதோ ஒரு நாட்டில் வந்து மன நிம்மதியோடு இருக்கிறதுக்கான காரணம் ஸ்வீடனை சொன்னாங்க. ஸோ இப்படி நீங்கள் எதை வேணால் தேடலாம். ஸோ இப்போ முன்னாடி மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயத்தை கொண்டு போய் ஒருத்தரை சேர்க்க வேண்டியதை விட அறிவு சார்ந்து அக்கறை சார்ந்து உங்களுக்கு என்ன தேவையோ அது அவைலபிளாக இருக்குது. அது நீங்கள் தாராளமாக பார்த்து எடுத்துக்கலாங்கிறது நீங்கங்கிறது நான் எனக்கும் சேர்த்து தான். எனக்கு என்ன தேவையோங்கிறது அது என்னோட சாய்ஸில் இருக்குது. முன்னாடி மாதிரி ஒருத்தர் வந்து உங்களை கரெக்ட் பண்ண முடியாது. நீங்களாக அவேர்னஸ் வந்துடும், நமக்கே தெரியும், பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். நம்ம கையில் தான் இருக்குது. என் கிளைகள் எங்கே பறந்தாலும் வேறு என் மண்ணில் இருக்கிறது தான் சார் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ அதனால் இது என் இடம், இது என் ஊர், என் மொழி, என் மக்கள். ஓகே, எப்போ படம் பண்ணாலும் என்னோட கணக்கு இங்கே தான் இருக்கும். என் ஊரில் என் மக்களுக்கு பிடிக்குதான்னு பார்ப்போம். மற்றபடி நான் ஹிந்தியில் படம் பண்ணுறேன் அப்படின்னா அந்த மொழி பேசுகிறவங்களுக்கு பிடிக்கும், அவ்வளோதானே ஒழிய. ஏன்னா அவங்களுக்கு அந்த வாழ்க்கை பழக்கம், நமக்கு இந்த வாழ்க்கை பழக்கம். ஸோ ஆனால் நான் என் ஊரில் படம் பண்ணும்போது அது என் மக்களோட தொடர்பில் இருக்கணும், அது கனெக்ஷன் பண்ணணும். இது இங்கே ஒரு படம் பண்ணி அது எல்லாருக்கும் போகிற மாதிரி அப்படின்னு யோசிக்கும். சில கதைகள் அப்படி அமையும். அந்த கதைகள்லாம் சில இப்போ நீங்கள் பேன் இண்டியா ஃபிலிம் இங்கே பண்ணுறாங்க, கேட்டாங்க ஒரு கேட்டார் ஒருத்தர். சில கதைகள் வந்து எங்கே வேணால் அது வாட்டுக்கு பிரயாணம் பண்ண முடியும். இது இப்போ முன்னாடி பதில் சொல்லிட்டேன். அவங்கவுங்க குடும்பத்து மேலே அவங்க எடுத்து அக்கறை தான் சார். வெளியேருந்து யாரோ வந்தெல்லாம் அவங்கள வந்து கெடுக்கிறதுல ஸ்பாயில் பண்ண முடியாது. அது நம்ம எடுக்கிறது தானே சார் முடிவு. சாய்ஸ் உங்களோட தானே. இன்னைக்கு போய் சாப்பிடலாமா வேணாமா, என் குழந்தைக்கு இது வாங்கி கொடுக்கலாமா வேணாமா, இல்லை நான் சாப்பிடலாமா வேணாமாங்க அப்படிங்கிறது நான் தானே தேர்ந்தெடுக்கிறேன். வேறு இவ்வளோ கடைகள் வந்தாலும் என்ன நடந்தாலும் நம்ம தானே முடிவு எடுக்கிறோம். அதை வந்து நாங்கள் படம் எடுக்கிறோம், படம் வந்து எடுத்து உங்களை பார்க்க சொல்லி இன்வைட் தான் பண்ணுறோம். படம் பார்க்குறது உங்களோட சாய்ஸ் தானே. அது மாதிரி தான் இது. யாரையும் கெடுக்கலாம் முடியாது. யாருக்கு அட்வைஸ்லாம் பண்ண தேவையில்லை. அவங்க இப்போ பண்ண வேலையை மட்டும் ட்ராவல் பண்ணல, முன்னாடி பழைய படங்கள் பழைய விஷயங்கள்லாம் எடுத்து கூட ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மேபி இது இப்போ இருக்கிற ஒரு நையாண்டின்னு வச்சுக்கோங்க. நம்மளும் இதெல்லாம் சின்ன வயசில் வேறு ஃபார்மில் அதை கிண்டல் பண்ணியிருப்போம், கார்ட்டூனாக இருந்திருக்கும், எல்லாம் பேசியிருப்போம், கிண்டல் பண்ணிப்போம். அதெல்லாம் நடக்கிறது தான். அது அந்தங்கே இருக்கிறதும் அது வாழ்க்கை, அது அந்தந்த காலகட்டத்துக்கும் அது வேறு ஒரு பரிணாமத்துக்கு போதே ஒழிய அது இல்லாத ஒன்றுலாம் கிடையாது. நம்ம எல்லாத்தையும் இருக்கிறது ஒன்று தான். நம்ம ஒன்று பண்ணணும், நீங்கள் இதை இப்படி தான் பார்க்கணுன்னு சொல்ல முடியாது. பொது வெளியில் நம்ம வெளியிடுறோம், அது அவங்க வேறு ஒரு கோணத்தில் பார்க்குறாங்க, அதையும் சில பேர் ரசிக்கிறாங்க. சில பேர் விமர்சனங்கள் பேர்லையும் சில பேசுவாங்க, அது அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அதுக்கு எல்லாரும் பதில் சொல்ல முடியாது. நீங்கள் இப்படி தான் என் படத்தை பார்க்கணும்னு சொல்ல முடியாது. அவர்களுக்கு நான் படம் எடுத்து கொடுத்துட்டோம், இல்லை ஒரு வேலை செஞ்சு முடிச்சிட்டோம், இல்லை சமையல் செஞ்சு கொடுத்துட்டோம். மற்றபடி அதை டேஸ்ட் பண்ணுறாங்களோ பார்க்குறவங்களோ அது அவங்களுடைய கருத்து. அதை இப்படி இருக்கணும் அப்படி இருக்குன்னு சொல்கிறது நம்மளோட வேலை இல்லை. மேபி அவங்க சொன்னாங்கன்னா எங்கள் படத்தில் அது இருக்குது போல இருக்குது அப்படின்னா அப்போ நம்ம சரி பண்ணிக்க தான் முயற்சி பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி தான் சொன்னேன், ஊர் வாயை மூட முடியாது, உளவாயை தான் மூடலாம். அதனால ஸோ நம்மக்கிட்ட இருந்து வர விமர்சனங்களுக்கு ஓகே, நம்மளை என்ன சரி பண்ணிக்கலாம், பெட்டராக பண்ணலாம்னு யோசிக்க பெட்டர்.